மாப்பிள்ளை வீட்டுக்காரவே வந்துட்டு இருக்காவே. இந்த மனுஷன் எங்கதான் போனாரோ தெரியல. ஆளையே கையில பிடிக்க முடியலக்கா. கேட்டி அவளுக்கு 1008 வேலை இருக்கும். சமையல பார்க்கணும், வந்தவியில பார்க்கணும். அவளுக்கு ஆம்பளை ஆளுகளுக்கு 1008 வேலை இருக்கும். டீ வந்தவியில அவைய தான் கவனிக்கணும். எங்கேயாவது நிப்பாவே. அதுவும் சரிதான் போங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரவே வந்துட்டாவே. சமந்தி வாங்க சமந்தி. சமந்தி வாங்கண்ணா. வாரம்மா. மண்டபம் பிடிச்சிருக்காமா? வசதியா இருக்கா? ஐயோ சமந்தி, எந்த குறையும் இல்ல பத்துடுங்க. சொல்ல போனா இவ்வளவு பெரிய மண்டபம் எதுக்கு பிடிச்சுன்னு கேட்கணும்னு இருந்தேன். ஒத்தைக்கு ஒரு பையன் இல்லாமா? ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வருவாவே. ஆமா, அந்த பொம்பளை அவிய ரேஞ்சுக்கு எதிர்பார்த்திருக்கும் போல. சும்மா இருக்கு ஏற்ற போது. சரிங்க சரிங்க சமந்தி. எல்லாம் வசதியா தானே இருக்கு. ஐயோ சமந்தி, எந்த குறையும் இல்ல பத்துடுங்க. உள்ள வாங்க சமந்தி. வாரம்மா. மாப்பிள்ள வாங்க. கோகிலா கூட்டிட்டு வாமா. நீ போனா நான் வரேன். சமந்தி வாங்க சமந்தி. என்ன உங்க ரிலேட்டிவ்லாம் வந்துட்டாவளா? சொந்தம்னு சொல்லிக்க பெருசா யாரும் இல்ல, எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்படியா? சரி இருக்கட்டும் இருக்கட்டும். அத்தை. சொல்லையா. ஐயோ உங்களை இல்லத்த, செல்வியத்தையே கூப்பிட்டேன். எனக்கு போட்டிக்குனே வந்திருக்கா. இவ்வளவு நாளும் அத்தை அத்தைன்னு என் முன்னாடி தான் சுத்திட்டு இருந்தா. இப்ப புதுசா செல்வியத்தையாமா. சரியா பரவாயில்ல. என்னதான் கூப்பிட்டியோ நினைச்சேன். இல்லத்த நீங்க போங்க. சரி அப்ப நான் வரேன். சரிங்க சமந்தி. அத்தை நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மருமவனே. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆமா சோனியா அதானே வந்த உடனே பொண்ணை விசாரிக்கலனா எப்படி? மேலதான் இருக்கா மாப்பிள்ள. சிவா. அத்தை அத்தை இவங்க தான் எங்க அம்மாவோட தம்பியோட ஒய்ஃபு, அதாவது எங்க தாய் மாமாவோட ஒய்ஃபு. அப்படியா மாப்பிள்ள. வாங்க சமந்தி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன முறை வரன்னு தெரியல, அதான் அக்கனை கூப்பிட்டேன். கோபிச்சு விடாதீங்க. ஐயா இதுல என்ன இருக்கு? எனக்கே ஒன்றும் தெரியாது. வரையிலெல்லாம் சம்மந்தி சம்மந்தின்னு கூப்பிட்டு இருக்கேன். முறையா முக்கியம், நமக்கு அன்பு இருந்தா போதாதா? அதானே, அத்தை கிட்ட பிடிச்சதே எனக்கு அன்பு மட்டும்தான். வாங்க மாப்பிள்ள. எங்க செல்வியத்தையும் முறைப்படி பார்க்க போனா எனக்கு அத்தை, ஆனா நிஜத்துல எனக்கு ஒரு அம்மா மாதிரி. அழாதீங்க அத்தை. நான் அழலையா, எனக்கு ஆனந்த கண்ணீர் வருது. நீங்களும் மாமாவும் பேசினதை நான் கேட்டேன் அத்தை. எனக்கு ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து என்னைய பார்த்துக்கிடணும்னு தானே நீ இங்கேயே இருக்கா. நீ மாமா கிட்ட பேசினதெல்லாம் நான் கேட்டேன் அத்தை. ஐயோ சாரி அத்தை, ஏதோ உரிமை எடுத்துக்கிட்டு நீ வா போன்னு பேசிட்டேன். பரவாயில்லையா, நீ என் பேரை சொல்லி கூப்பிட்டா கூட எனக்கு சந்தோஷம் தான். ஏன் உன் அம்மா பேரை நீ சொல்லி கூப்பிட மாட்டியா? அதே மாதிரி தானே நானும். லவ் யூ அத்தை. அத்தை நீங்க சொன்ன மாதிரி முறை தெரியலன்னா என்ன, அன்பு இருந்தா மட்டும் போதும். ஆமா ஆமா மாப்பிள்ள. அத்தை வா, சோனியாவை நேத்து பார்க்க முடியலல்ல, இன்னைக்கு பார்க்கலாம். சரிம்மா. நாங்க மேல போறோம் அத்தை. சரிங்க மாப்பிள்ள. ரொம்ப நல்ல பையக்கா. நீங்க உங்க பொண்ணை எந்த கவலையும் இல்லாம அவனுக்கு கட்டி கொடுக்கலாம். நல்ல உள்ளங்கையில வச்சு தாங்குவாம தடுங்க. அப்படியே அவனுக்கு அவங்க அம்மா குணம். அவங்க அம்மாவும் இந்த மாதிரிதான், எல்லார்கிட்டையும் சகஜமா பேசி பழகுவாங்கன்னு பாத்துக்கோங்களேன். அப்படியா? ஆமாக்கா. நீங்க உங்க பொண்ணை எந்த கவலையும் இல்லாம சிவாக்கு கட்டி கொடுக்கலாம். ரொம்ப தங்கமான பையன் பார்த்துடுங்க. அதான்க்கா பார்த்தாலே தெரியுது எவ்வளவு பாசம் வச்சிருக்காவ உங்க மேல. ஆமாக்கா. வாங்கக்கா மேல போவோம். போவோம்க்கா. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இது என் ஃப்ரெண்டுக்கா. ஆமா, பேரு ஸ்மெயிலி. வணக்கம்க்கா. வணக்கம்க்கா. எல்லாரும் அக்கா அக்கான்னு மாத்தி மாத்தி கூப்பிட்டுட்டு இருக்கோம். ஆமா நானும் அதான் நினைச்சேன். எங்களோட வயசு கம்மினா உங்களை பேர் சொல்லி கூப்பிடலாம், இருந்தாலும் அது எப்படி முடியும்? ஐயோ இதுல என்ன இருக்கு? எனக்கு இப்ப 40 வயசு தொடங்குது. உங்களுக்கு எல்லாம் எத்தனை சொல்லுங்க? ஐயோ எனக்கு 41 பிறந்துட்டேன். அப்ப சரி, நான் உங்களை அக்கான்னு தான் கூப்பிடுவேன். நீங்க என்னைய செல்வினே கூப்பிடுங்க, நான் எதுவும் நினைச்சுக்கிட மாட்டேன். நான் ஜாலி கேரக்டர் தான். சரி சரி. ஏக்கா உங்களுக்கு வயசு எத்தனை? எனக்கு 38 பிறந்திருக்கு. ஐயோ அப்ப நீங்க எனக்கு தங்கச்சி தான். நான் உங்க பேரையே சொல்லி கூப்பிடுறேன். எப்படி கூப்பிட்டாலும் சந்தோஷம் தான். இனி நம்மளாம் ஒரு கேங்கு. அப்படி சொல்லுங்க. சரி வாங்க மேல போவோம். போவோம் ஸ்மெயிலி. பா உடனே ஒட்டிக்கிட்டீங்களே. ஆமா உங்க வீட்டுக்காரவே வரலையாக்கா? வந்தாவுக்கா. நேத்து நலங்கு வச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டாவ பார்த்துடுங்க. போட்டதெல்லாம் போட்டபடியே கிடந்து, அதனால வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு போனவ. பிள்ளைகள் 2 ஹாஸ்டல்ல இருக்கு பார்த்துடுங்க. இனி இன்னைக்கு ராத்திரி கூப்பிட்டுட்டு இங்க வந்துருவாவ. சரி சரி. உங்களுக்கு ஒரு பொண்ணாக்கா? இல்லக்கா எனக்கு மொத்தம் 2 பொண்ணு. இது மூத்தவா, 2வது காரி 11 படிச்சிட்டு இருக்கா. ஏக்கா உங்க பாசையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. திருச்செந்தூர் பாசை, அது அப்படிதான் வர மாட்டேடுங்க. சரி சரி. ஜாலி. ரூம்லாம் நல்லா இருக்கு, அதுவும் எனக்கு பிடிச்ச பிங்க் கலர்ல. சே என் மானமே போச்சு. ஏன் மம்மி வரும்போதே கடுகடுன்னு வர? ஆமா என்னைய பார்த்தா எல்லாருக்கும் அப்படிதான் தோணும். ஏன் மம்மி கோவப்படுற? பிறகு கோவப்படாம என்ன பண்ணணும்? என்னாச்சு மம்மி, என்ன நடந்துச்சு? கோகிலா என்னாச்சு? எதுக்கு இப்ப இப்படி கத்திட்டு இருக்க? ஏங்க அந்த செல்வி நேத்து வந்தவா, அவ முன்னாடி இந்த பையன் நீ அவமானப்படுத்திட்டானே, ஒரே அசிங்கமா போச்சுங்க. என்னம்மா சொல்ற? அதுவும் ஒன்னத்துக்கும் வக்கில்லாத அந்த சமந்தி முன்னாடி. சமந்தியா?
அதான் எங்க அண்ணங்காரன் பொண்ணு எடுத்திருக்கானே அந்த அவங்க குடும்பத்தை தான் சொல்றேன். அவங்களெல்லாம் நீ எதுக்கு சம்மந்தின்னு கூப்பிட்டுட்டு இருக்கா? தலையெழுத்து என்ன பண்ண? சரி, என்ன நடந்து? அவன் அங்கிருந்து வரச்சுலயே அத்தனை கூப்பிட்டான். திரும்பி என்னையான்னு கேட்டேன். அதுக்கு அந்த பையன் உங்களை கூப்பிடல செல்வி அத்தைய கூப்பிட்டேங்க. இதுல என்ன மம்மி இருக்கு? செல்வி ஆண்டியும் அவனுக்கு அத்தை தானே? அத்தை. அவன் நேத்து வந்தவா. ஆனா இந்த வீட்டுல நான் 1 மாசமா அவளுக்கு இருந்து எல்லா பணிவிடையும் செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு இல்லாத உரிமையா அவளுக்கு வந்துற போது இப்ப கூட பாருங்க அவ செல்வி கையை பிடிச்சிட்டு தான் போயிருக்கான். எங்க கூட்டிட்டு போனானே தெரியல. 1 மாசமா அந்த வீட்டுல இருந்து நான் தானே அவனுக்கு எல்லாம் பாத்துக்கிட்டேன். முத பொண்ணுக்கு பூ வச்சது நான் தான். அந்த செல்வி முந்தா நாள் வந்தவா அவ கையை பிடிச்சுக்கிட்டு ஆடிட்டு அலையறான். சரி விடு கோகிலா, என்ன 2 நாள் கல்யாணம் முடிஞ்சோன்னா அவரவர் வீட்டை பார்த்து அவரவர் போறோம். அதுக்குன்னு அவமானப்பட்டது நான் தானங்க. ஒன்னும் பேர சொல்லியாவது அத்தனை கூப்பிட்டுருக்கணும். அதுவும் இல்ல மொட்டையை அத்தனை கூப்பிட்டு எட்டி பார்த்து என்னையான்னு கேட்டேன்னா உங்களை இல்லைன்னு சொல்லிட்டு போறான். சி விடு மம்மி, கோவப்படாத. அதுக்கு இல்லாட்டி அந்த செல்வி முன்னாடிலாம் அவமானப்பட்டு நிக்க வேண்டியிருக்க. அதனாலதான் மம்மி, செல்வி ஆண்டி ரொம்ப நல்லவங்க. உனக்கு தான் அவங்க கேரக்டர் பிடிக்க மாட்டேங்கி. சிச்சி சிச்சி, அவளை பத்தில நல்லவங்க அது இதுன்னு சொல்லாதட்டி. அவன் நம்ம கால் தூசிக்கு கூட வரமாட்டா. ஏதோ பஞ்சப்பழைக்க வந்தவா எங்க அண்ணியோட தம்பி வளைச்சு போட்டுக்கிட்டு இப்ப என்ன ஆட்டம் ஆடுறா. இங்க மட்டுமா அவ வீட்லயும் அவ ராஜ்யமா தான் இருக்கும். கோகிலா, அடுத்தவங்க லைஃப்ல நடக்கிறதுல நமக்கு எதுக்கு? எதையும் போட்டு குழப்பிக்காம டென்ஷன் ஆகாம இரு. சுரேஷ், ரமேஷ், சொல்லுங்கண்ணே. உங்களை நம்பிதாப்பா இருக்கேன். யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. முக்கியமா சாப்பாடு விஷயத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. கவலைப்படாதீங்கண்ணே, நாங்க பாத்துக்கிடுறோம். வந்தவியா அது குறை இது குறைன்னு எதுவும் சொல்லிடக்கூடாது தம்பி. முக்கியமா யாரும் சாப்பிடாம போயிடக்கூடாது. மாணிக்கண்ணே, இது நம்ம பிள்ளை கல்யாணம். நாங்க எல்லாரும் நம்ம பிள்ளைக்கு தாய்மாமா ஸ்தானத்துல இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டு கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வர விட்டுருவோமா? கவலைப்படாம நீங்க மத்த வேலையில பாருங்கண்ணே. சாப்பாடு பந்தி எல்லாம் எப்படி நடக்குன்னு நாங்க பாத்துக்கிடுறோம். சரி ரமேஷ், உங்க 2 பேர்கிட்ட தான் பொறுப்பை ஒப்படைச்சிருக்கேன். நீங்க தான் பாத்துக்கிடணும். நீங்க கவலைப்படாம சமந்தி குடியார் வீட்டை பாருங்க. வந்த உறவு முறையை பாருங்கண்ணே. மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிடுறோம். சரிப்பா. அப்புறம் இந்த கல்யாணத்தை கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன்ட்டு சொன்னேன். வாசல்ல 2 வாழை மரம் கட்டுங்கன்னு. இன்னும் கெட்டல. அது மட்டும் கொஞ்சம் என்னன்னு பாத்து விடுங்கப்பா. சரிங்கண்ணே. போங்கண்ணே, மற்ற வேலையை நாங்க பாத்துக்கிடுறோம். நீங்க ஏதாவது அந்த அக்காவுக்கு ஏதாவது வேணுமா இல்ல பிள்ளைகளுக்கு ஏதாவது வேணுமான்னு பார்த்து வாங்கி கொடுங்க. சரி தம்பி, அப்ப நான் வாரேன். சரிங்கண்ணே. ரமேஷ், அப்ப வந்து வாசல்ல வாழைக்குலைக்கு கட்ட சொல்லிட்டு வா, நம்ம பந்தி நடக்கிற இடத்துக்கு போவோம். ஏங்க நீங்க பேசுனதெல்லாம் நாங்க கேட்டோம். கேட்டியலா? ஆமாங்க. பொழுதனைக்கும் அதானே வேலை. யாரு என்ன பேசுறான்னு ஒட்டு கேட்டுக்கிட்டு. கொழுந்தனாரே, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. எங்க பந்தி நடக்கிற இடத்துக்கு உங்களை அங்க இன்சார்ஜா விட்டுருக்கு. இன்சார்ஜோ மொபைல் சார்ஜோ அதெல்லாம் தெரியாது. ஆமா, பாத்துடுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காவோ மாணிக்கம்மன்னு. அதாங்க உங்களை எங்க பாத்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு போயிருக்காவ. ஆமா, நீ எந்த குறையும் வந்துடக்கூடாது, நல்லபடியா பாத்து விடணும்னு சொல்லியிருக்காவ. நல்லதா போச்சு. ஏமா எங்க இந்த மண்டபம் வர பெருசா இருக்கா? இங்க வேலை செய்யற ஆட்கள்லாம் ஏதோ கான்ட்ராக்ட்ல எடுத்து வேலை செய்யறாங்களாம். ஆமா, அதான் சாப்பாடுமே ஏதோ கான்ட்ராக்ட் எடுத்து தானே நடக்குதா? ஏதோ குரூப்பா துணி போட்டுட்டுலாம் பரிமாறானுவே. ஆமா ஆமா. அதானே, அந்த பையில கிட்ட இருந்து எப்படி சாப்பாடு வாங்கிட்டு போறது? ஒரு மாதிரி கூச்சமா இருக்குமே. கேட்டா தருவான்வாளா தர மாட்டான்வாளான்னு மண்டைக்குள்ள 1008 யோசனை. சரி, அதுக்கு தாங்க நீங்க 2 பேரும் தான் இன்சார்ஜ் வைங்களா. நாங்க நல்லா பிடிச்சதெல்லாம் எடுத்துட்டு போவோம்ல. எடுத்துட்டு போவியா? ஆமாங்க. சீச்சி, தப்பா சொல்லாத. எடுத்துட்டு போவேன்னு சொல்லாத, அள்ளிட்டு போவேன்னு சொல்லு. அதான் கரெக்டா இருக்கும். ஆமா, நாங்க அப்படியே அள்ளிட்டு போய் கோட்டையை கட்டிட்டோம். உங்களுக்கு சுட்டி தானே எடுத்துட்டு போறோம். 4 இடத்துக்கு போயிட்டு வந்தா ஆம்பளையாளுக்கு ஒழுங்கா சாப்பிட மாட்டாளே, என்ன செய்ய அப்படின்னு தானே உங்களுக்கு சுட்டி தானே பாத்திரத்துக்கிட்டு தெருவா திரியிறோம். இல்லைன்னா எங்களுக்கு தலையெடுத்தா இந்த மாதிரி சோறு வாங்கிட்டாலே எதுக்கு? இக்க உங்க மனசை தொட்டு சொல்லுங்க. எங்களுக்கு சுட்டி நீங்க சோறு வாங்குறீங்கள? அம்மா நடிக்காத ரேசாத்தி. 1 வாரத்துக்கு தேவையான குழம்பு சூடு பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு அதை கொடுத்துடலாம். 1 வாரம் குழம்பு வைக்க வேண்டிய வேலை மிச்சம். மாச்சப்பட்டு தானே போற ஃபங்க்ஷனுக்குலாம் ஏதாவது எடுத்துட்டு வந்துடுறிய. நீங்க பாத்திய, நீ வாட்டி நம்ம போலாம். சுரேஷ், இந்தியா பாகிஸ்தான் சண்டையை கூட தீர்த்திடலாம். ஆனா புருஷன் முண்டாட்டி சண்டையை யாராலும் தீர்க்க முடியாது. ஐயோ ஆமாண்ணே. இப்போ முதல்ல கொஞ்சோண்டு சுவாத்துக்கு ஒரு சின்ன சட்டி எடுத்துட்டு வரேன் பழுவோம். நம்ம சரின்னு அந்த அளவு குழம்புக்கு அப்புறம் கூட்டு பொரியல் பாயாசம் அப்பளம் முறை கொண்டு எல்லாத்தையும் பறக்கிட்டு போயிருவாளுவோ. ஆமாண்ணே, எங்க போனாலும் ஒரே கேவலமா இருக்கு. சாப்பிடுறாவளோ இல்லையோ, ஆனா அந்த மடியில கட்டியாவது வீட்டுக்கு கொண்டு வந்துடணும். ஆமா, அதை சொல்லும் போதே. சரி வா, நம்ம கிச்சனுக்கு போவோம். ஆமாண்ணே, இல்லாட்டி நம்ம பேர சொல்லி அவ்வளோ வாங்கினாலும் வாங்கிடுவாளுவோ. கல்யாண வீட்டுக்கு வந்தோமா பொண்ணு மாப்பிள்ள வாழ்த்துனமான்னு இருக்க மாட்டேக்காளுவோ. எங்க எது கிடைக்காது பறக்கிட்டு போயிடலான்னு தான் நினைக்காளுவோ. என்ன பண்றது, உன் வாழ்க்கையும் அப்படிதான், என் வாழ்க்கையும் அப்படிதான். நம்மளும் முடிச்சு விட்டாங்க போ. பாப்பு, சிவா, அத்தை, சோனியா, பாப்பு
நான் சொன்னேன்ல செல்வியத்தை. வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்கா? நல்லா இருக்கேம்மா. நீங்கள் வந்ததுலேருந்து எப்போ பாரு உங்கள் புராணம் தான். செல்வியத்தை அது பண்ணாங்க, அப்படி பேசுகிறாங்க, இப்படி பேசுகிறாங்க, அவங்க பேசுகிறதெல்லாம் பிடிச்சிருக்கு, அப்படி இப்படின்னு உங்களை பற்றியே தான் பேசிகிட்டு இருப்பாரு. ஐயோ பாப்பு, அதெல்லாம் இப்போ எதுக்கு? இல்லை சொல்லணும்ல. வாங்கம்மா உட்காருங்க. அத்தை, பொண்ணு எப்படி இருக்கு? சிவா, ஜோடி பொறுத்த நல்லா இருக்கியா? உனக்குன்னே பிறந்த மாதிரி இருக்கு. போ அத்தை. சரி பாப்பு, நீங்கள் 2 பேரும் பேசுங்க. ரொம்ப நேரம் இங்கே இருந்தால் அப்புறம் ஏதாவது சொல்லுவாங்க. சரிங்க சிவா. அத்தை நீ பேசு, நான் வரேன். சரி சிவா. அப்புறம் சோனி. அம்மா அழகா இருக்கம்மா, அப்படியே மகாலட்சுமி மாதிரி. தேங்க்ஸ்மா. சிவாவை கட்டிக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆமாம்மா, அது என்னவோ உண்மைதான். என்னம்மா அப்படி பார்க்குறேன்? இல்லைம்மா, ஃபோனில் உங்களை பற்றி சொல்லும்போது ஒரு மாதிரி கற்பனை பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நேரில் பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்குது, அதனால தான். அப்படி என்ன கற்பனை பண்ணி வச்சுருந்தேன்? இந்த கொடுமை பண்ணுவாங்களே மாமியார், அந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தியா? ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, அந்த மாதிரிலாம் நான் கிடையாது. சரியா? என்னைய பார்த்து பயப்படாத. சரிங்கம்மா. எனக்கும் சிவா மாதிரி 2 பசங்க இருக்காங்க. மூத்தவன் எம்எஸ்சி படிக்கிறான், இளையவன் பிஎஸ்சி படிக்கிறான். சரி சரி. அம்மா நீ என்ன படிச்சிருக்க? இனிமேதாம்மா காலேஜே படிக்க போறேன். என்னம்மா சொல்ற? சிவா உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையாம்மா? இல்லையம்மா, இப்பதாம்மா 12th முடிச்சிருக்கேன். அடடே, சின்ன பொண்ணா நீ? அதானே பார்த்தேன். அப்பவே பார்க்கும்போது தோணுச்சு, என்னடா பொண்ணு ரொம்ப சின்னதா இருக்கேன்னு. பரவாயில்ல, அதெல்லாம் சிவா நல்லா படிக்க வச்சிருவான். உனக்கு என்ன படிக்கணும்னு ஆசையா அதை படிக்கணுமா? சரிங்கம்மா. வீட்டில் எல்லாரும் வந்திருக்காங்களாம்மா? எங்க ஒருத்தரையுமே காணோம். இல்லைம்மா, பசங்க ஹாஸ்டலில் தங்கி தான் படிச்சுட்டு இருக்காங்க. அதனால இன்னைக்கு நைட்டு கூப்பிட்டுட்டு அப்படியே இங்கே வந்துடுவாங்க. சரிங்கம்மா. எனக்கு 2மே ஆம்பளை பசங்க. இப்போ உன்னையே பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு பொண்ணு இல்லையேன்னு வருத்தமாக இருக்கு. ஏம்மா? ஏன்னா நீ அவ்வளோ அழகாக இருக்க, சேலை கட்டி நகைலாம் போட்டு நல்லா மகாலட்சுமி மாதிரி இருக்க. எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா நானும் அவளை அப்படி அழகுபடுத்தி பார்ப்பேன்ல. ஐயோ அம்மா, வந்ததுலேருந்து நான் உங்களை அம்மா அம்மானு தானே கூப்பிட்டுட்டு இருக்கேன். அப்போ என்னையும் நீங்கள் உங்கள் பொண்ணாக பார்க்க மாட்டீங்களா? ஐயோ, நீனும் என் பொண்ணு மாதிரிதாம்மா. பொண்ணு மாதிரி என்ன, எனக்கு பொண்ணே தான். உன்னைய பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சிவாக்கும் உனக்கும் நல்லா ஒத்து போகும். உனக்கும் சிவாக்கும் கடவுள் நல்லா பொருத்தம் முடிச்சு போட்டிருக்காரு. ஆமாம்மா. அப்புறம் சோனி, அம்மாங்கிற முறையில் ஒன்று சொல்கிறேன், கோவப்படாத என்னம்மா? ஐயோ அம்மா, நீங்கள் எது சொன்னாலும் நல்லது தானே சொல்ல போகிறீங்க, சொல்லுங்க. எல்லாரும் முன்னாடியும் அவனை சிவான்னு பேரை சொல்லி கூப்பிடாதம்மா. நம்ம வீட்டில் உள்ளவங்க இருக்க போய் அது சாதாரணமாக போயிடும். வெளியாளுங்க யாராவது வந்து கேட்டாங்கன்னா, என்ன இது பொண்ணு மரியாதை இல்லாமல் பேசுது, அப்படி இப்படின்னு ஏதாவது வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க. அதனால நீ மாமான்னு கூப்பிடு. நீங்கள் 2 பேரும் தனியாக இருக்கும்போது எப்படி வேணாலும் பேசிக்கோங்க. ஆனால் மற்றவங்க முன்னாடி அவனை பேர் சொல்லி கூப்பிடாதம்மா. சரிம்மா. கோவம் ஒன்றும் இல்லையே? ஐயோ, இதில் என்னம்மா கோவம் இருக்கு? எனக்கு நல்லது தானே சொல்லி தரீங்க. ஆமாம்மா, ஏன்னா இதெல்லாம் எனக்கு நடந்திருக்கு, அதனால தான் உனக்கு சொல்கிறேன். என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாம்மா, நானும் அவரும் லவ் மேரேஜ் தான். நானும் ஒன்னே மாதிரி தான் அவரை பேரை சொல்லி தான் கூப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் வீட்டுக்கு வந்தவங்க பார்க்குறவங்கலாம், என்ன புருஷனை பேரை சொல்லி கூப்பிடுறா, அப்படி இப்படின்னு வாய்க்கு மேலே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, அப்புறம் என்ன பண்ணுறது? நாங்கள் 2 பேரும் தனியாக இருக்கும்போது மட்டும் நான் அவரை பேர் சொல்லி கூப்பிட்டுப்பேன். மற்றவங்க முன்னாடிலாம் வாங்க போங்கன்னு தான் பேசுவேன். அதான் என்னையே சொன்ன மாதிரி ஒன்றையே யாரும் சொல்லிடக்கூடாதுல்ல, அதனால தான் அம்மா சொல்லி தரேன். சரிங்கம்மா. என்னம்மா மாமானே கூப்பிட்டு பழகு என்னம்மா? சரிம்மா.